நான் இதெல்லாம் அங்கே வைப்பேன் வரிசையா. நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்து யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கணும், சரியா? சரி சரி. கடலை மிட்டாய் தான் இருக்குது. அப்பா சொல்லியிருக்காரு சாக்லேட்டை விட கடலை மிட்டாய் தான் உடம்புக்கு நல்லதுன்ட்டு. ஐயா நான் சொல்லிட்டு இருக்கேன், புத்தி இல்லாமல் ஓடுறான் போடுறான் முட்டாள். தரையில் வைக்கக்கூடாதுல, அதான். உனக்கு இருக்கிற தேசபக்தி எனக்கு இல்லையே. போடுங்க. கடல் மிட்டாய் எடுக்காத, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும் குர்ரா. தர மாட்டேன் போ. ஷேர் பண்ணினா சாப்பிடலாம்டா. சரி ரொம்ப அலையாத, தர்றேன். ஸ்ரீராம் ஒரு நிமிஷம். எல்லாரும் சாப்பிட்ற பொருள் எடுத்துருக்காங்க, நீ வந்து தேசிய கொடி எடுத்துருக்கீங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தாய்நாடு, சாமி, தேசிய கொடி இது 3 ஒன்று தான்னு. இதெல்லாம் சாமி எப்படி கும்பிடணுமோ அது மாதிரி இதுவும் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, எப்படி ஊருக்கு காவல் தெய்வம் இருக்குல்ல, ஐயனார், மதுரை வீரன், கருப்புசாமி, முனியாண்டின்னு காவல் தெய்வம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம நாட்டுக்கு காவல் தெய்வம் மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த அங்கிள்லான்னு அம்மா சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு டெய்லியும் பிரார்த்தனை பண்ண சொல்லுவாங்க அம்மா. எனக்கு இந்த தேசிய கொடி தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீராம பாரு, நம்ம நாட்டை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசின்னு இருக்கான். நம்ம பாரு தீனி பண்டாருமே தின்னு இருக்கோம். வாங்க போகலாம். சுதந்திர தினம் வருது, இந்த கொடி மேலே வைக்கலாமா? நமது பாரத திருநாட்டிற்காக எண்ணற்ற மகத்தான சுதந்திர போராட்ட மாவீரர்கள் தங்கள் தாய், தந்தை, மனைவி, பிள்ளை என அனைவரையும் துச்சமென துறந்துவிட்டு தங்கள் இதயத்தில் சுதந்திர இந்தியா என்ற துடிப்புடன் ரத்தம் சிந்தி தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்தனர். எப்படி தாய்க்கு பட்ட கடனை நம்மால் திருப்பி தர இயலாதோ, அப்படியே இம்மகத்தான தலைவர்களின் தியாகத்திற்கு கைமாறு தர இயலவே இயலாது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் கூறியபடி, எனது பாரத அன்னை மீண்டும் அரியாசனத்தில் அமர்ந்து உலகிற்கே வழிகாட்டப் போகிறார் என்ற கனவை மெய்ப்பிப்பதன் மூலமாக அவர்கள் அனைவரது ஆத்மாவும் சாந்தி அடையும். சுவாமி விவேகானந்தர் கூறினார், பாரதத்தின் ஒவ்வொரு தூசியும் எனக்கு புனிதமானதென்று. பாரதம் அமர பாரதம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.